இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என் வாழ்க்கையில் தினமும் 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறேங்கிறாங்க. 100 தடவை பாவமன்னிப்பு கேட்குறேங்கிறாங்க பெருமானார். அதான் ரொம்ப ஆச்சரியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது குஃப்ரானக்கன்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் நீ என்ன மன்னிக்கணும்னு கேட்பாங்க. எங்க பாத்ரூம் போயிட்டு வெளியில் வர்றாங்க, அல்லாஹ் நீ என்ன மன்னிக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்? அங்கே இருக்கும்போது அவனை தஸ்மீ செய்திருக்க மாட்டோம், திக்ரு செய்திருக்க மாட்டோம் அங்கே. அதனால வெளியில் வர்ற போது ஏதேனும் தவறுகளாக இருந்தால் மன்னிச்சிருங்கிறாங்க. எப்படிப்பட்ட பாடம்! ஒதுவை துவக்குறாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. ராத்திரி தஹஜ்ஜத்தில் எழுந்திருச்சு நிற்கிறாங்க. எழுந்திருச்சு நின்ன போது அல்லாஹ் நீ என்ன மன்னிக்கணும்னு கேட்குறாங்க. தஹஜ்ஜத்திலே எழுந்திரித்து விட்டு இதையெல்லாம் விட மேலாக தொழுது முடிச்சு விட்டு 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, நாங்கள் காதில் கேட்டோங்கிறாங்க. அங்கேயும் கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொழுகைக்கு பின்னால், ஏன் தொழுகையில் கூட சில குறை நடந்திருக்கலாம்.